ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். அவர் நமக்காக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓகே, நாங்கள் இன்றைய கால வேளையிலும் கூட நாங்கள் வேகமாக சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். சில கேள்விகள் நாங்கள் கேட்பேன். அடுத்த போன வாரம் நான் கேட்கல, அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கு நான் கேட்க போகிறேன். எனவே நீங்கள் தயாராக இருங்க. கேள்வி, அதாவது ஆராதனை முடிவில், இந்த சேமன் முடிவில் உங்களிடத்தில் சில கொஷனை நான் கேட்க போகிறேன். அதுக்கு சரியான ஆன்சர் சொல்கிற ஆளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த வாரமில் அடுத்த வாரம் நான் கொடுக்க போகிறேன். எனவே உங்களுடைய பேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. எனவே கவனமாக கேளுங்க, தூங்காதீங்க. தூங்குறவங்க இருந்தாண்டா கொஞ்சம் தட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரைட், நாங்கள் இதோடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் த்ரூ ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் உண்மையான சுதந்திரம். பக்கத்தில் சொல்லுங்கள், கிறிஸ்துவில் உண்மையான சுதந்திரம் இருக்குது. சொல்கிறீங்களா? ஓகே, நாங்கள் போன வாரம் நாங்கள் பார்த்தோம் கலாத்தியர் பவுல் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்னா கலாத்தியருக்கு எழுதுகிறார். அதிலே ஆன்சர் இருக்கிறது, கலாத்தியருக்கு எழுதுகிறார். அதிலே நாங்கள் பார்த்தோம் எப்படி அவர் அந்த முக உரைகள் இல்லாமல், வாழ்த்துறை இல்லாமல், அவங்கள என்கரேஜ் பண்ணாமல், அவங்கள பாராட்டாமல் திடீரென்று அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சில வார்த்தைகளை சொல்லுகிறார். காரணம், அங்கே ஒரு குழப்பம் இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னென்னா துர்உபதேசங்கள். இன்றைக்கி பிரதர் தீமேத்தி ஜெபித்த மாதிரி கள்ள உபதேசங்கள் வந்ததுனால மக்கள் குழம்பி போய் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும்படியாக எது சரியானது என்று சொல்லி பவுல் அந்த சபைக்கு எழுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க போகிறது. ஆண்டவர் வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட போகிறார், பேச போகிறார். எனவே கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு சில கேள்விகளுக்கு பதிலை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா. அப்பா அல்லேலூயான்னு ஹல்லேலூயா. ஆமென். முழிச்சிருங்க, விழிப்பாருங்க. தூங்குறாக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் உண்மையை பேசுகிறபடியே அவங்களுக்கு பாராட்டுகள். தேங்க்யூ. டாக்டர் குமார் சிரிக்கிறார். ஓகே, ரைட். கலாத்தியரை நாங்கள் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை இப்பொழுது வாசிப்பார் மூர்த்தி வாசிப்பார். நாங்கள் செவி கொடுப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஓகே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் என்ன சொல்லுகிறாருண்டா அந்த சபைக்கு. அது 20வது வசனம் தான் அதில் இருக்கிற ஒரு தீம், அதாவது ஒரு கருப்பொருள் உள்ள வசனமாக இருக்கிறது. அதுதான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மெயின் வசனமாக இருக்கிறது. என்னென்னா அவர் சொல்லுகிறார், ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பக்கத்தில் கால பார்த்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன், விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஓகே, நாங்கள் இங்கே பார்த்தோம்னா முதல் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சில காரியங்களை குறிப்பிடார். 2வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது சில நபர்கள் இங்கே வருகிறார்கள். நாங்கள் அவர்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் இதாக இருக்கும் எங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து கொள்ள. 2:1. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணமாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். ஓகே, வெரி குட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் வருகிறார்கள். ஒன்று யாரு? யாரை கூட்டிட்டு வராரு? தீத்து, டைட்டஸ். இன்னொரு வேற யாரு? பர்னபாஸ். இங்கே 2 நபர்கள் வருகிறார்கள். ஒன்று பர்னபாஸ், இன்னொன்று தீத்து. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்னபாஸ், இவர் யார்? பர்னபாஸ் ஒரு நல்ல கேரக்டர் இங்கே இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுல், இங்கே கவனிங்க, சவுல்
இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபையை என்ன செய்தாரா? சபையை என்ன செய்தார்? துன்பப்படுத்தினார், கொலை செய்தார். ஆட்களை வீடுகள் தோறும் போய் பிடித்து கொண்டு வந்து யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை துன்பப்படுத்துகிறத யார்கிட்ட வேலை? யார்கிட்ட? சவுலுடைய வேலை. பவுல் என்று சொல்லப்படுகிற அந்த சவுலுடைய வேலையே ஆட்களை துன்பப்படுத்துவது, அவர்களை அடித்துக் கொள்வது. அது அவர்களுக்கு எதுவாக இருக்கிறது? ஆண்டவருக்கு தொண்டு செய்வது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, சில நேரத்தில் சில நபர்களை கொலை செய்கிறார்கள். சில நபர்களை வெட்டி சுட்டு அவர்கள் கொலை செய்கிறார். அவர்கள் கொலை செய்கிற பொழுதே அவர்கள் துவா செய்து கொண்டு, அதாவது அவர்களுடைய அந்த கடவுளை கூப்பிட்டு கொண்டு அதை சந்தோஷமாக அதை செய்கிறார்கள். கேட்டால் என்னன்னு சொல்லுகிறார்களா? எங்களுடைய கடவுளுக்கு அவருக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம். என்ன செய்கிறோம்? தொண்டு செய்கிறோம். அதே மாதிரி தான் பவுல் ஒரு காலத்தில் யூதர்களுக்குள்ளே வைராக்கியம். அவருக்கு என்ன வைராக்கியம்டா? நியாய பிரமாணம், மோசே, தாவீது, பழைய ஏற்பாடு, உணவு பழக்கங்கள், இதற்கு விரோதமாக யாராவது எழும்பிட்டா, இதற்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை கொலை செய்வது அவருக்கு ஒரு ஊழியமாக அவர் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்கிறார்? இந்த சவுலை தமஸ்கு என்கிறதான ஒரு இடத்துல இருந்து அவரை சந்திக்கிறார். தமஸ்குவில் அவர் சந்திக்கிற பொழுது அவருடைய கண்கள் பார்வையற்று போயிட்டு அவர் குதிரையிலே போகிறார். தமஸ்கு என்கிற அந்த வழியின் ஊடாக போகிறார். அங்கே இருக்கிற ஆட்களை அடிப்பதற்காக, துன்புறுத்துவதற்காக, சபையை துன்புறுத்துவதற்காக அவர் அங்கே போகிற பொழுது ஆண்டவர் வழியிலே அவரை சந்திக்கிறார். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் தேவனை விட்டு தூர போகிறவர்களாக அல்லவற்றால் நாங்கள் இயேசுவை அறியாதவர்களாக கொடூரமாக இருந்த காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கும் ஒரு என்கவுண்டர் டைம் ஒன்று வச்சிருப்பார். டேர்னிங் பாயிண்ட், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஒரு காரியத்தை தேவன் செய்திருப்பார். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த மெக்கப் பிடிச்சி நாங்கள் பேசுகிறோம். தேவன் ஏதோ ஒரு வகையில் எங்களை சந்திச்சிருக்கார். பவுலை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாக தோண இல்லையா? என்னுடைய ஜனத்தை நீ இப்படி துன்புறுத்துகிறாய், இது உனக்கு கடினமாக இருக்க போகிறது, கடினமாக இருக்கவில்லையா என்று கேட்கிற பொழுது அவர், நீங்கள் யார்? இவ்வளவு நாளும் வேலை செய்ததே கடவுளுக்காகத்தான், அந்த தேவனுக்காகத்தான், அந்த பிதாவுக்காகத்தான் நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ ஒருவர் சொல்லுகிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நாங்கள் செய்கிற வேலை ஒருவேளை துன்பமான வேலையா என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் எல்லாமே ரைட் என்று நாங்கள் நினைக்க முடியாது, எல்லாமே சரியாக நாங்கள் செய்கிறோம், எல்லாம் கரெக்டாக செய்கிறோம் என்று நாங்கள் நினைக்க முடியாது. சில நேரங்களிலே நாங்கள் செய்கிற வேலை சரியா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார் பவுலை பார்த்து, நீ செய்கிறது பயங்கரமான மோசமான வேலை. அப்போ அவர் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், அதாவது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பக்கத்தில் சொல்லுங்க, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சொல்ல மாட்டேன்ல. ஏனண்டா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிறியாரில் நீங்கள் எவன் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறீர்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க? யாருக்கு செஞ்சீங்க? எனக்கு செஞ்சீங்க. அதே மாதிரி இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினாலும் யாருக்கு அதை செய்றீங்க? தேவனுக்கே செய்கிறோம். இன்னும் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, அழகான வேர்ட்ஸ். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, நல்லா இருக்குல்ல, கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆடுறது, கண்மணியை தொடுகிறான். எனவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு நாங்கள் யார்? முக்கியமானவர்கள், சிறந்தவர்கள், முதன்மையானவர்கள். இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேற மாதிரி இருந்த ஒரு ஆளை ஆண்டவர் செதுக்கி என்ன ஒரு வேற மாதிரி ஆக்கியிருக்கிறார். ஒரு மாதிரியாக இருந்தால ஒரு மாதிரி ஆக்கியிருக்கிறார். நாங்களும் சில நேரம் இதில் இருக்கிற நீங்கள் வேற மாதிரி இருந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு வேற மாதிரி ஆண்டவர் மாற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டேஞ்சர்ண்டா, இந்த பவுலை யாருமே நம்பவில்லை, யாருமே நம்பவில்லை. இவன் துன்பப்படுத்துகிற அந்த சவுல், அதுதான் அவருடைய பேர், அதுதான் அவருடைய முத்திரை. ஆனால் இப்போ அவன் கிறிஸ்துவுக்குள்ளே
அவன் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த 12 அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே மனிதன் ஏற்றுக்கொண்டான். யார் சொல்லுங்க அப்போ? அதுதான் பர்னபா. சொல்லுமா யாரு? பர்னபாஸ் மாதிரி ஆளுங்க இன்றைக்கு சபைக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையை பிடிச்சி தரண்டு அவரை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களிடத்துல சொல்லுகிறார், ஏய் இவன் மாறி இருக்கிறாயா, இவனுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. எப்படி ப்ரூவ்? என்ன ப்ரூவ்? அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்டா, அந்த யாரை கொலை செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த நிருபத்தை, அந்த கடிதத்தை, அந்த லெட்டரை என்ன செய்கிறான்டா, எரிக்கிறார்கள், கொளுத்துகிறான் பவுல் அந்த அப்போஸ்தலருக்கு முன்பதாக. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலி பழைய ஏற்பாட்டில் ஏலி அண்ணாள் வந்து மனம் கசந்து அழுகிறாள். எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை மாற்றும். என்னுடைய வீட்டில் இருக்கிறதான என்னுடைய ஓனர் சாரா துக்கப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள். சாரி எல்கானாவுடைய மனைவி பெனினாள் துக்கப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள். ஆனால் ஏலி வந்து பைபிள் சொல்லுகிறது, நான் அன்றைக்கு தான் அதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். அவன் துளிர்த்தவனாக இருந்தானா? துளிர்த்தவனண்டா கொஞ்சம் வெயிட்டு போட்டு ஆள் கொஞ்சம் உடம்ப இருந்திருக்கிறாரு. அண்ணன் சாப்பிட்டு வார காணிக்க தசவாங்களை சாப்பிட்டு கொஞ்சம் பெருத்து போய் இருந்திருக்கிறாரு. அதனால சில நேரங்கள் அவரால் எழும்பி நடக்க முடியலையா, அவரால் எழும்பி வர முடியலை. அதனால அவர் தூரத்திலே நாக்காளியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் அவருடைய வேலை. இன்றைக்கு சில பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் ஒருவேளை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்றைக்கு பாஸ்டிங், இன்றைக்கு நாங்கள் உபவாசம், இன்றைக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு ரிவைவலை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்குதுண்டா. என்ன காரணம்டா? இன்றைக்கு பழைய அந்த காரியங்கள் இல்லை. இன்றைக்கி நாங்கள் நல்ல ஜாலியாக இருக்கணும், ஜொல்லியாக இருக்கணும். இந்த பாஸ்டிங், இந்த ப்ரேயர், இந்த பைபிள், இதெல்லாம் இன்றைக்கு வேலைக்கு ஆகாது. எல்லாம் ஆளுங்க வர மாட்டாங்கல்ல, ஆளுங்க ஓடிடுவாங்கல்ல. இன்றைக்கி வந்து ஆளுங்களை சொப்டா வைக்கணும், நல்ல சாப்பாடு, நாசிலமா ஐயம் கோரிங் அது இதுகளை கொடுத்தா தானே அவங்களும் வருவாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆசாரியுடைய செவிகள் அடைக்கப்பட்டுட்டு, அவனுடைய கண்கள், அவனுடைய தரிசனம், அவனுடைய விசன்கள் மாறி போச்சு. அதாவது ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஓப்னி பினகாஷ், ஒன்றுக்கும் உதவாத ஒரு தரத்திரம் பிடிச்ச ஆளுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வார ஆளுங்களை சேட்டை பண்ணுறது, சபைக்கு வார ஆளுங்களை யாராவது நல்ல அழகானவங்க வந்துட்டா போய் நுழுறது, கிள்றது, சேட்டை பண்ணுறது, காணிக்கையில் நல்ல பெஸ்ட்டானதை தாங்க, அப்படியே பலிபிடத்தில் அவிஞ்சிக்கிட்டு இருக்கிற இறைச்சி எடுக்கிறது, பயங்கரமான சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் 2 பேரையும் போட்டுட்டேன். பயப்படாதீங்க, பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பேதுரு யார்? ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன், டைரக்ட் டிசைபிள்ஸ். ஆனால் அவரால் பவுலை அறிஞ்சு கொள்ள முடியலை, பவுலை பற்றி அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியலை. ஏனென்றா பழைய காரியங்கள், அவருடைய பழைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். நாங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மன்னிக்க மாட்டார்கள். பழைய அதே காரியத்தை திரும்ப 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 மைண்டில் வந்து கொண்டே இருக்கும். இவன் மாறி இருக்க மாட்டான், இவன் மாறி இருக்க மாட்டான். இன்றைக்கி ஒருவேளை குடும்பத்தில், உங்களோட ஃபேமிலியில் சிலர் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருக்கலாம். கடந்த காலத்தில், பாஸ்ட்டில், ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் அவங்கள மன்னிக்காமல், அவங்கள கனம் பண்ணாமல், அவங்கள அதே பார்வையில் நீங்கள் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கடா, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. ஃபோன் பண்ணி ஹாய்
ஹலோ சொல்லுங்க, அவங்கள விசாரிங்க. ஒருவேளை அவங்க மாறி இருக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னபாஸ் இன்றைக்கு தேவை. எங்களுடைய சபையுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு பர்னபாஸ் தேவை. கூட்டி கொண்டது ஒப்படைக்கிறவர். அது மட்டுமல்ல, பர்னபாஸ் ஒரு பெஸ்ட் மேன். அப்போஸ்தலருடைய பாதத்திலே என்ன செய்தார்கள்டா, எல்லா சொத்துக்களையும் விற்று ஒரு ரிவைவல் உண்டாகிறது. ஒன் பிரீச்சிங், ஒரு பிரசங்கம், 3000 பேர் விழுகிறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். பேப்டிஸ்ட் கொடுக்குறார்கள். எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி எல்லாரையும் நிற்க வச்சுட்டு பவுசரில் கொண்டு தண்ணியை எப்படி அடித்தாங்களோ தெரியல. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் வந்து குவிகிறாங்க. குவிஞ்ச பிறகு அதுக்கு பிற்பாடு நாங்கள் 5வது அதிகாரத்துக்கு வருகிறவருக்கு எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை விற்று பொதுவாக அனுபவித்தார்கள். இது என்ற, இது அவருட பேர் அடிச்சு, இது அந்த ஆள்ட இந்த ஆள்ட, அவற்றை நான் எடுக்க மாட்டேன், இவர் என்று எடுத்துட்டாரு, அப்படி ஒரு பேச்சு கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவாக எல்லாமே இது உண்ட இது என்ற என்று சொல்லி அப்படி அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். தங்களுடைய எல்லா ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்டா, அப்போஸ்தலராகிய யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு போகிற பொழுது பிச்சைக்காரன் கேட்குறான், பிச்சை கொஞ்சம் போடுங்க ஐயா, கொஞ்சம் காசு போடுங்க ஐயா, ஐயா பிச்சை தாங்கன்னு. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதத்தில் காசு இருக்குயா, கொண்டு வந்து சபையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க டச் பண்ணல. இன்னைக்கு காணிக்கையில் அவங்க கை வைக்கலை. அவங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி விற்கிற பொழுது, ஆட்கள் வந்து கொடுக்குற பொழுது, இந்த பர்னபாஸ் அவர் என்ன செய்கிறார்டா, சீப்ரு என்கிறதான ஒரு இடம் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு லேண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யறா, அவர் வித்துட்டு முழு பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, திருப்பி அவங்க மிஷன் பணிக்கு போகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பர்னபாஸ், தீமோத்தி, அதாவது தீத்து, பவுல் இப்படியே போகிறாங்க. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசிச்சிங்கடா, பர்னபா பவுல், பர்னபா பவுல், பர்னபா பவுல் என்று எழுதியிருக்கும். ஒரு கட்டம் வந்தோன்னு பவுல் பர்னபாஸ், பவுல் பர்னபாஸ். இன்றைக்கு நாங்கள் லீடர்ஸை கொண்டு வரணும். இன்றைக்கு லீடரை நாங்கள் உருவாக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பர்னபாஸுடைய வேலை. என்னண்டா, பின்னுக்கு இருந்து ஆளுங்களை புஷ் பண்ணி வரான். அதனால தான் ஒரு பவுல் எழும்ப முடிச்சது, 13 நிருபங்கள் எழுத முடிச்சது, இன்றைக்கு நாங்கள் பேச முடிச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு இருந்து புஷ் பண்ணுகிறோம். இன்றைக்கு சபையில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றம். புஷ் பண்ணுங்கய்யா, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். எனவே இந்த இவருடைய வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதான் நான் சொன்னேன், பர்னபாஸ் ஆட்கள் எங்களுக்கு தேவை. அவர்கள் என்ன செய்வாங்கடா, ஆளுங்களை தூக்கி விடுவாங்க. இதுக்கு என்ன தேவைண்டா, எங்களுக்கு நான் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் நீர் தான். ஏண்டா அவங்க சுவிசேஷத்தை அப்படி அறிஞ்சிருந்தாங்க. நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அந்த அடிப்படை சுவிசேஷம் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சதா, ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது, ஒரு குட் லீடர்ஷிப்பை அங்கே உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட், நாங்கள் வேகமாக போகலாம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிற பொழுது சில காரியங்கள் அங்கே நடக்கிறது. அது எல்லாம் நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் டைரெக்டாக 11வது வசனத்துக்கு உங்களுடைய பைபிளை திறப்புங்க. கலாத்தியர் 2:11. கலாத்தியர் 2:11. ஓகே, கலாத்தியர் 2:11 14 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அந்தியோவாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபுவினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயமானம் பண்ணினார்கள்.
அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். அப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபொழுது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதராய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்கிற புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாய பண்ணலாம்? ஆமென். ஓகே, புரியுறவங்க அப்படி கையை காட்டுங்க. புரியுது? 5 பேருக்கு தான் புரியுது. ஓகே, அடுத்த ஸ்லைட்டை நீங்கள் போடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேர்ட்ஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, ட்ராமா பண்ணாது பெட்சி பாடிக்கிட்டு சொல்லணும். அடுத்த ஸ்லைட். ஓகே, ரைட். முதல் ஸ்லைட் தான், அதுக்கு முதல்ல. ஓகே, ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் போட்டிருக்கேன், பிரிவினை அற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யணும்? வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரிவினை அற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். டிவிஷன் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பிரிவினை அற்ற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே இரத்தத்தினால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்கிறாருண்டா, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. இங்கே கவனிங்க, சென்டர் பாய்ஸ் இங்கே இருக்கிறார். இந்தியாவில் நீங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோட வேலையோடு இருக்கிறீங்க. நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே கீழே போய் என்ன செய்கிறேன், அவங்கள பார்த்து ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஓகே சாப்பாடு எதுவும் கொண்டு வந்துடுறீங்களா, நான் சாப்பிட்றேன், அவங்களையெல்லாம் வாங்கி இதை அவங்களோடைய தூங்குறேன், அவங்களுடைய பாயிலே நாங்கள் படுக்கிறோம், அவங்களுடைய பெட்லேயே படுக்கிறோம், அவங்க பாவிக்கிற அதே தட்டை நான் பாவிக்கிறேன், அவங்க பாவிக்கிற அதே வாஷ்ரூமை பாவிக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு நாள் திடீரென்னு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு சென்டருக்கு வந்து நான் ஒரு லீடர் மாதிரி, ஓகே நீங்கள் எல்லாம் இங்கே வாங்க, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்ட்டு சொல்லி என்ன செய்கிறேன்டா, அவங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி ஆகுது. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து அந்தஸ்து. இன்றைக்கி பிரிவினைகளுக்கு 3 காரணங்கள். ஒன்று வந்து அந்தஸ்து. நான் பெரியவன், நான் ஜூதன், நான் ஒரு ஜூஸ், என்னை பற்றி தெரியுமா, நாங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை அப்படி நாங்கள் கரைச்சி குடிச்ச ஆளுங்க, நாங்கள் இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இது விருத்த சேனம் பண்ணாதவங்களோட நாங்கள் சேர மாட்டோம், பேச மாட்டோம், கதைக்க மாட்டோம், அவங்களோட ஒன்றா இருக்க மாட்டோம். இப்படி அவர்கள் என்ன செய்தாருன்னா ஒரு பெருமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 2வது விஷயம், இன்றைக்கு பணம் ஒரு டிவிஷனை ஏற்படுத்தும். பணம் கஷ்டமா வறுமையா, அவங்க ஃபூ பீப்புளா, அவங்களால முடியாது இன்றைக்கி என்று சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாஸ்டியாக, நாங்கள் கொஞ்சம் நாலேஜ் படிப்பு, அவங்களுக்கு அதெல்லாம் முடியாது. டேலண்ட் எனக்கு தெரியும், என்னை விட யார் கீபோர்ட் வாசிக்கிறது, எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அப்படி என்று கொஞ்சம் கெத்தாக பேசுகிறது முடியாது. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவி. நல்லா இருப்பாயா, ஆரம்பத்தில் அந்த இது ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வைக்கிறதா, அது இது எல்லாம் வேலை செய்ய, கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டா அவர் தான் லீடர்டா, பிறகு அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அந்த தாழ்மை இல்லாமல் போய்விடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுண்டா, பர்னபாஸ், அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், குட் லீடர், பணத்தை கொடுத்தார், தன்னுடைய டைமை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், பர்ஃபெக்ட், சூப்பர் இருந்த பர்னபாஸ் மாதிரி இருக்கணும்ல. அப்படி இருந்த ஆள் இன்றைக்கி பேதுரு ஒரு லீடர் செஞ்ச அந்த வேலையால் அவர் என்ன செய்கிறாருண்டா, பிரஜாதிகளோடு கூட சாப்பிடுகிறார். நான் சொன்ன மாதிரி சென்டர் பாய்ஸோட நான் உங்களை தரக்குறைவாக பார்க்கல, நீங்கள் எல்லாம் பெரிய லெவலான ஆளுங்க.
ஆனால் உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை அப்படி ஆகியிருக்கலாம். ஆனால் இதுக்கு பிற்பாடு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை தேவன் ஏற்படுத்துகிறார். எனவே எப்படி இருந்த பவுல் எப்படி இருந்தாரோ அவருடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக மாற்றுகிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயம் பண்ணுகிறார், மாயமாலம் பண்ணுகிறார். அதுதான் நாங்கள் பார்த்தோம், மாயமாலமான ஒரு வாழ்க்கை. இது என்னத்துக்காக இவங்க செஞ்சாங்கன்னா பிரிவினையை ஏற்படுத்துகிறார். இதனால பவுல் என்ன செய்கிறான்டா, அதான் பவுலுடைய வேலை. நான் மனிதனுக்கு பயப்படேன், நான் மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் இந்த கால வேலையில் இந்த ஆராதனை போய்கிட்டு இருக்கு, வர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன ஆண்டவரே, இந்த நாட்காலிலாம் வெறுமையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ஆளுங்க குறைஞ்சு கொண்டே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். நீ சரியானதை போதி, எது சரியோ எது சத்தியமோ அதை மட்டும் நீ பிரசங்கம் பண்ணு, மற்றதை நீ விட்டுறது அதை நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஆனால் நான் வசனத்திற்கு மாறாக கொஞ்சம் ஜால்ரா அடித்து மசாலா போட்டு பட்டர் போட்டு ஐஸ் போட்டு நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன் இந்த நேரத்தில். நான் எஃப்னால், அதாவது இலங்கையில் ஒரு பகுதியில் என்னை ஒரு போதகராக ஒரு சபைக்கு போட்டிருந்தாங்க. போட்டிருக்கிற பொழுது நான் போய் செஞ்சேன். ஏன்னா அந்த சபை ரெண்டாக உடைஞ்சு போச்சு. என்னென்னா அங்கே இருந்த ஒரு பாஸ்டர்ஸ், அதை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், பரவாயில்ல. ஒரு பாஸ்டர் ஒரு கேர்ளோட ஒரு பிரச்சனை, சபை ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. அந்த சபையை இழுத்து மூடிட்டாங்க, போட்டெல்லாம் கலட்டிட்டாங்க. அப்போ நான் வேறு ஒரு மெயின் சபையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், பார்ட் டைமாக செய்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கவனிங்க, அடிக்கடி அங்கே இங்கே போகாதீங்க. ஓகே, இந்த 2 ஹவரில் நீங்கள் ஒன்றும் செஞ்சிட மாட்டீங்க, இந்த 1 ஹவரில், ½ அன் ஹவரில். ஓகே, உட்கார்ந்துருங்க. இந்த மெயின் சபையில் இருக்கிற பொழுது அவங்க எல்லாம் ஒரு லீடர்ஸ், அந்த வாலிபர்கள் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் நிற்கிறோம். ஏண்டா மெயினில் இருக்கிற ஒரு பாஸ்டராக என்ன செய்தார், இந்த சபை நீ எங்களுக்கு வேணாம், ஏண்டா அது எங்களுக்கு எகைன்ஸ்டாகவே இருக்குது, அது ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, இந்த சபையை நாங்கள் பூட்டிடுவோம்னு போட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மன வருது, கவலை, என்னடா இப்படி இவ்வளவு காலம் எத்தனையோ பேர் அந்த சபைக்காக மிஷனரியாக எவ்வளவு காரியங்களை செஞ்சு அந்த சபையை கட்டி இருக்கிறாங்க, ஆனால் ஒரு நிமிஷத்தில் இழுத்து பூட்டிட்டாங்களேட்டு வாலிபர்கள் வந்தார்கள். எனவே அதான் சொல்லுவார்கள், ஜூத் சபையினுடைய முதுகெலும்பு, அவர்கள் சபையினுடைய முக்கியமான ஒரு பங்கு ஜூத், வாலிபர்கள். சில டீம் பேசிச்சு, இல்லை பாஸ்டர் நான் உங்களோட நிற்கிறோம், யார் வந்தாலும் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்கடா அந்த சபையை திருப்பி திறந்த பொழுது யாரை அனுப்புவது அந்த சபைக்கு? இப்போ ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே வேறு ஊழியங்களுக்கு ஆளுங்க தேவை, பற்றாக்குறை. உடனே அவங்க சொன்னாங்க, காந்தன் அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்புவோம். என்னடா பிரச்சனையான இடத்துக்கு? நான் சொன்னேன், அங்கே இருக்கிறவர்கள் கொஞ்சம் அப்படி தான், அந்த ஃபில்லரில் ஏறி இருப்பாங்க, கேட்டில் ஏறி இருப்பாங்க, அதில் தான் ப்ரைஸ் எல்லாம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லை, கொஞ்சம் இப்படியான ஆளுங்க. நான் போய் அங்கே ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆரம்பித்த பிறகு ஒரு சாட்சியம் என்ன சொல்கிறேன். ஒரு அண்ணன் இருந்தார், அவருக்கு 42 வயசு. 42 வயது. அவர் சொல்லிட்டாரு, நான் திருமணமே செய்ய மாட்டேன். அவங்க அப்பாவுக்கு சரியான கவலை. அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு முடியாது, கையும் காலும் போலியோ, நடக்க முடியாது. இன்னும் ஒரு மகள் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இப்போ இந்த பையன் வேறு 42 வயது என்னிட்ட சொல்லுகிறார், திருமணம் செய்ய மாட்டேன்றான். பாஸ்டர் வயது போயிட்டு பாஸ்டர், இவனை வச்சு என்ன செய்கிறது நாங்கள்? அப்படி ப்ரே பண்ணோம். அவங்கள கூப்பிட்டு அப்படியெல்லாம் ப்ரே பண்ணல, எங்களோட சாதாரண ப்ரேயரில் நாங்கள் ப்ரே பண்ணோம். யார் அந்த திருமணம் வேணான்னு சொன்னாங்களோ அந்த பையன், யூகேலேருந்து ஒரு பெண் வந்தாங்க. ஒரு மணமகன் தேவை, ஒரு மாப்பிள்ளை தேவைண்டு. இவரை எதர்ச்சியாக என்ன செய்தாங்க, சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு கேட்டு இதாண்டு
திடீரென்று அவர்கிட்ட போய் ஓகே நாங்கள் செய்கிறோம், நான் செய்கிறேன், எனக்கு விருப்பம்னு சொல்லி அழகாக திருமணம் நடந்துச்சு. 42 வயசு எங்கே புள்ள வரப்போகுது, அப்படி இப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு 2 பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். அவர் யூரோப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நினைக்காதீங்க, சத்தியத்தில் ஒருத்தம் சரியாக இருந்துட்டாண்டா ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருப்பார். எனவே இன்றைக்கு என்னண்டா கொடுப்பாரு 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 என்ற மென்டாலிட்டியில் இருந்து சில நேரம் ஏதாவது சறுக்கிட்டா ஆண்டவரையே தூக்கி வீசிட்டு போகிற ஆளுங்க இருக்கு. ஒருத்தன் சத்தியத்தில் நிலைச்சிருந்துட்டா அவனுடைய வாழ்க்கை வேறு லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். எனவே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்மையிலும் வறுமையிலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யூதர்கள், அதாவது பேதுரு என்ன பார்க்குறாருண்டா, சடங்காச்சாரங்களுக்கு பயந்தார். உறவு இனத்து விசுவாசிகளுக்கு அவர் என்ன செய்தார்டா, பயந்து இவர் என்ன செய்கிறாருண்டா, விலகி இருக்கிறதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இப்படியான சுபாவங்கள் இருந்ததுண்டா எங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சில நேரம் எங்களுடைய பெருமை, எங்களுடைய மேட்டுமைகள் இருந்ததுண்டா மாற்றிக்கொள்வோம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே காணப்படுகிற முக்கியமான மொழி. இன்றைக்கு சீனர்கள் எப்படி மற்றவர்களை பார்க்கிறார்கள், மலாய்க்காரர் எப்படி மற்றவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 1 டிஎம்சி, ஒரே டிஎம்சி யாக இருக்கிற பொழுது இவைகள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழி எங்களுக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. இனம், ரேஸ், இன்றைக்கு ஜாதி, சாதி ஹாஸ்ட் இன்றைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது சபைக்குள்ளே. இவர் கீழ் ஜாதி, இவர் மேல் ஜாதி என்ற ஜாதி பெருமைகள் இன்றைக்கு சபைக்குள்ளே ஒழிய வேண்டும். அது மட்டுமல்ல, சமூக அந்தஸ்து. இவர் நல்ல வேலை செய்கிறார், இவர் ஒரு டாக்டர், நல்ல டாக்டர். நம்முடைய டாக்டருக்கு ஒரு கைத்தட்டணும் கொடுங்க. நல்ல மனுஷன், எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகிறார். இவர் ஒரு லாயர், இவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். நாங்கள் இவங்களோடையெல்லாம் பேச மாட்டோம். நோ, அந்தஸ்து. படிப்பு. இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்கிறோம் தெரியுமா, அவங்களோடையெல்லாம் சேர முடியுமா, போட்டுருவார். நோ, பவுல் சொல்லுகிறார், ஏய் நீ பேதுருவா இருக்கலாம், ராங் தான். எப்படி இப்படி செய்வ முடியாது, நீ செய்யக்கூடாது. நீ எப்படி இதுலேயே நீ மாயமாலம் பண்ணுகிறா, எப்படி நீ பிரஜாதிகளை பார்த்து சொல்லுவ, நீ விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நீ நியாய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், நீயே உன்னுடைய யூத முறைமையை நீ மாற்றி போடுற. அதுக்குள்ள இங்கே வந்து வப்புறுத்துறியா, இங்கே வந்து நீ பலவந்தம் படுத்துறியா, போஸ்ட் பண்ணுறியா, நீ இந்த காரியங்களை செய்கிறியான்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொப்பில் இருக்கிறாள். ஆனால் இவர் வந்து கிறிஸ்துவால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இப்போ வந்து அப்போஸ்தலன். ஆனால் பேதுருவை கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவியிலே அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. வாழ்ந்தா சத்தியத்தின்படி வாழணும்யா, வாழ்ந்தா சத்தியத்தின்படி வாழணும், இல்லாட்டி செத்துறணும் என்ற மாதிரி தான் பவுலுடைய அந்த கோட்பாடு போகிறது. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டா அவர் பவுலை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தலைவர்கள் மற்றும் விசுவாசிகள் மனிதர்களுக்கு பயப்படாமல் கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பில் எல்லாரும் சமம் என்பதை உணர்ந்து சபைக்குள் எல்லாரையும் நாங்கள் என்ன செய்யணும், உள்ளடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த உண்மையான ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மாயமான வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ள டிவிஷன் இருக்கக்கூடாது. ஒரு குரூப், அந்த குரூப், இந்த குரூப், நோ. எனவே எல்லாரும் ஒரே இரத்தத்தாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். பேதுரு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை செய்கிற பொழுது பவுல் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடில் இன்றைக்கு வந்து நாங்கள் இரட்ட வேடத்தில் இருக்கிறோம். 2 ஆள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த குஞ்சிகள் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடம் எங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு இந்த காலத்தில் நான் பார்க்கிற பொழுது
டிஜிட்டல் சோஷியல் மீடியா. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் யார்? சபையில் உட்கார்ந்துருக்கிற பொழுது நீங்கள் யார்? சில டிக்டாக் பார்க்குற பொழுது அப்பா சினிமா பாட்டுக்கு என்ன ஆக்ஷன், ஐயோ நடிகர்கள் தோற்று விடுவாங்க. பாட்டு பாடுறது என்ன, அசைகிறது என்ன, ஐயோ. ஆனால் பைபிள் வசனம் ஜோடா மீனின் வயிற்றில் எத்தனை நாள் இருந்தார்? 300 நாளா? வெரி குட். இன்றைக்கு நாங்கள் என்னண்டா, இன்றைக்கு 2 முகம் இருக்குது. இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு முகம். இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கி ஏமாந்து போகிறார்கள். உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் ஃபோட்டோஸை பார்த்து மேக்கப்பெல்லாம் அட்டிச்சு கிட்டிச்சு, பெயிண்டெல்லாம் அட்டிச்சு, சும்மா புட்டியெல்லாம் வச்சு, அப்பா வந்து பார்த்தா தான் தெரியுது பின்னங்கால் பிடரில் அடிக்கிறதுங்க ஓடுறாங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி 2 வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க போகிறோம். இங்கே வந்து பார்க்குற போல ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொஞ்சம் ஏதாவது ஒரு திரி விட்டா, ஏதாவது ஒன்று ரோங்காக சொல்லிட்டா, நம்ம அப்பா சபையில் நாங்கள் அந்நிய பாசை பேசுகிறோம், வெளியில் வேறொரு பாசை. இன்றைக்கி நாங்கள் 2 வேடம் நாங்கள் போட முடியாது. அப்படின்னா ஏதோ ஒரு ராங், சம்திங் ராங். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். தனிப்பட்ட வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு மாறாக நாங்கள் நடக்கிறோமா, மாயமாலம் பண்ணுகிறோமா? அதான் நான் மெச்சிபா அடிக்கடி சொல்லுவாங்க, ட்ராமா பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ட்ராமா. பக்கத்தில் தான் சொல்லுங்கள், ட்ராமா பண்ணாதீங்க. எனவே இன்றைக்கு நாங்கள் 2 வேடம், 2 முகம், 2 ஆள் இருக்குமா இருந்தால் அதை ஒன்றாக்கிடுங்க. ஏன்னா டேஞ்சர். இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறாருண்டா, அந்த பிளஸ்ஸிங்கை எடுக்கிறதுக்காக, அந்த கதை தெரியும், அந்த சம்பவம். பிளஸ்ஸிங்கை எடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாருண்டா, ஏசாவை போல ரோம் தோல் உடுத்திக்கொண்டு, வெரி குட், தோல், அந்த ஆட்டு தோலை போட்டுக்கொண்டு குரலை எப்படி மிமிக்ரி பண்ண, யாக்கோப்ப நான் வந்திருக்கேன், குரலையும் மாற்றி, உடலையும் மாற்றி, பேச்சையும் மாற்றி, அந்த இதையே மாத்துறார் அப்படி யாக்கோப்பு. அப்பொழுது ஈசா கேட்குறார், யார் வந்துடுறீங்க? நான் தான் ஏசா வந்துருக்கேன். குரல் ஒரு மாதிரி இருக்கு, அல்ல கொஞ்சம் சளி பிடிச்சி போச்சு. டேஞ்சர், வெரி டேஞ்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த குடும்ப உறவை விட்டு ஓடுகிறான், வனாந்திரத்தில் அழுகிறான், மன கசந்து அழுகிறான். நான் சாக போறேன், யாருமே இல்லை. களைச்சு போய் சாப்பாடு இல்லாமல் அந்த லாபானுடைய மகள் மாட்ட போய் காலில் விழுந்து போட்டான். பலகீனம். இன்றைக்கி டபுள் வேர்டம், டபுள் கேரக்டர் நாங்கள் இருக்குமா இருந்தால் வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். தாவீது ஒரு நாள் கோலியாத்துடைய தலையை வெட்டி எடுத்துட்டு என்று போன கோலியாத் ஒரு நாள் பெலிஸ்தருடைய அந்த இடத்துக்கு போயிட்டான். சவுலுக்கு பயந்து ஆகிஸ் என்கிற அந்த ராஜாக்கு முன்னால் போய் நிற்கிற பொழுது இவன் என்ன செய்யறா, பைத்தியகாரமாய் வாயில் வீணி வடியுது, அந்த கதவை போட்டு சுரண்டிக்கிட்டு பெரிய ஆள். இன்னைக்கு நீங்கள் 2 வேடம் போட்டிங்கடா, பைத்தியமாயிருங்க. இன்றைக்கி டேஞ்சர். உங்களுடைய கனத்தை நீங்கள் இழந்து போவீங்க, உங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் இழந்து போயிடுவோம், எங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் 2 வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா, விட்டுருங்க. தேவையில்லாத தொடர்பு இருக்குதா, வெட்டிடுங்க. தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்களா, இல்லாட்டா தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிருக்கிறீங்களா, வெட்டிடுங்க.
குடுக்கல் வாங்கல், வேற ஆளுங்களோட தொடர்பு போயிட்டிருங்க. இல்லாட்டி வெரி கஷ்டம். பெருசாயிட்டா, பெரிய அளவில் போயிட்டா டேஞ்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் 4 பேர் ஒன்றா இருக்க முடியலை. ரைட், அப்படி நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்முடைய பேச்சு போதனை மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கை சுவிசேஷம் சத்தியத்துக்கு நேராக செம்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு நினைவூட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படி சிம்சோன் ஷாம்சன் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருந்த வாழ்க்கை. ஒரு பெண்ணை தேடி போகிற தெளிலா வேறு சில பெண்களை தேடி போகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2 கண்ணையும் பிடுங்கி அவருடைய மண்டையை மொட்டை அடித்து அந்த தூணில் கொண்டே கட்டி கடைசியில் அவர் சொல்கிற, நான் சூசைட் பண்ணிடுறேன், அந்த பாம்பிளாஸ் பண்ணிடுற மாதிரி நான் என்னையே சூசைட் பண்ணி எல்லாரையும் நான் சாவடிச்சிடுறேன். ஒரு தேவையில்லாத வாழ்க்கை. நல்ல பெஸ்ட்டாக வாழ்ந்துருக்கலாம், நிறைய ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கலாம் ஜூதா தேசத்துக்கு. ஆனால் இவர்களுடைய மதியினம் ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு. ரைட், 3வது நாங்கள் பார்க்கலாம். வசனம் 15-16 வாசிங்க மூர்த்தி. 15-16 கலாத்தியர் 2. புறஜாதியாரில் பிறந்த பாவியாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிருபையை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. 16வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே. சரியா? ஓகே, அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 16வது வசனம் ஸ்க்ரீனில். 1 2 3 ஸ்டார்ட். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இங்கே கவனிங்க, ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில நேரம் இவைகள் மனதை குருடாக்கி இருக்கும் இந்த காரியங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்டை நீங்கள் போடுங்க. நாங்கள் சுயத்தை தவிர்த்து இன்றைக்கு கிருபையை சார்ந்திருப்போம். இந்த கலாத்தியருக்கு அவர் பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய சுயத்தினாலே ஒன்றும் முடியாது. பாருங்கள், அந்த பெரிய அந்த கல், அந்த ஸ்டோன், அதை அவர் சும்மா சிம்பிளாக பிடிச்சிருக்காரு. நோ, அது போய் பேக். ஆனால் அது வந்து அவரை முடிச்சிடும், ஆளையே கொன்றும். ஏண்டா அந்த பெரிய கல். இன்றைக்கு நம்முடைய சுயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா? வேலை செய்கிறோம். நம்முடைய சுயத்தில் நம்மளால் முடியும். நேற்று நாளிலே அதான் அந்த நாங்கள் ப்ரேயரில் இருக்கிற பொழுது சிஸ்டர் சாரா ஒரு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த 15 ஆண்டுகள் இந்த சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு பூரண வளர்ச்சி எங்களுக்கு இல்லை மற்ற சபைகளோடு ஒப்பிடுகிற பொழுது. நேபாள் சபையை விட்டுருங்க, அவங்க ஒரு ஃபாரினர், அதே நேரத்தில் அவங்க அகதிகளாக வந்து, அதாவது வேலை செய்கிறார்கள் அதே நேரத்தில் வேறொரு நாட்டிலேருந்து. ஆனால் இந்த இடத்துல இருந்து இருக்கிற இந்த சபை, இங்கே இருக்கிற சரௌண்டிங், இந்த இந்த பகுதிகளில் இருக்கிற ஆளுங்க 15 ஆண்டுகளாகி இன்னும் வளர்ச்சியில். அப்போது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க, சென்ஸ் பண்ணுறேன்னு, நம்முடைய சுயத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு அந்த சுயம், நான் தான் சொன்னேனே ஏற்கனவே, அந்த விடாப்பிடித்தன்மை, அந்த காரியம் இன்றைக்கு என்ன செய்யுதுண்டா எங்களை முன்னுக்கு வரும். இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஒரு மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் வரவில்லைடா. இந்த 2 ஆண்டு அந்த ப்ரோக்ராமில் எங்களுடைய வாழ்க்கை மாறலேண்டா, இன்றைக்கி நாங்கள் தான் ஏதோ ஒரு இடையூறாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது
சுயத்திலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். சுயம். இன்றைக்கு ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கிறார் நம்முடைய சந்திரசேகரா, மோசஸ் ராஜசேகர். ஓகே, சுயபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, நடக்க முடியல டாடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுயம், இன்றைக்கு யூதர்கள் என்னத்தை அவங்க சொன்னாங்கடா, இன்றைக்கி உங்களால் தான் இது முடியும், நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனால தான் இன்றைக்கு என்ன நடக்கும்டா, உங்களுக்குள்ளே மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே மாற்றம் வராது என்று சொன்னார். இன்றைக்கு நான் 2 விஷயத்தை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். அடுத்த ஸ்லைடை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். இங்கே கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். இதோட நிறைய இருக்குது, ஆனால் ஓகே, நாங்கள் இதோட நாங்கள் முடிச்சிடும். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எப்படி வந்ததென்றால், ஆண்டவர் மோசையின் மூலமாய் கேள்விக்கப்பன். நியாயப்பிரமாணம் எப்படி வந்தா, ஆண்டவர் மோசையின் மூலமாய் சீனாய் மலையிலே சில கற்பனைகளை கற்பலகையிலே எழுதி கொடுக்கிறார். எதில் எழுதி கொடுக்கிறாரு? கற்பலகையில் எழுதி கொடுக்குறாரு. அதான் 10 கட்டளை. நீங்கள் 10 கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 618 விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நீ எப்படி இருக்கணும், முடியை எப்படி சீவணும், சட்டை எப்படி போடணும், நீ என்னவெல்லாம் உடைய அயலானுக்கு என்ன செய்யணும், அடுத்தவனுடைய பொருள் ஆசைப்படக்கூடாது, ஒரு மாடு விழுந்ததா நீ போய் தூக்கி விடு, அப்படி என்று சொல்லி ஆண்டவர் 618 கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இதை என்ன செய்கிறார் மோசே யூதர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இதுதான் உபாகமத்திலே பார்க்கிற பொழுது, லேவியர்களை பார்க்கிற பொழுது எப்படி பலிகளை செலுத்த வேண்டும், எப்படி ஆசாரியன் இருக்க வேண்டும், எப்படி ஹொயார் இருக்க வேண்டும், எப்படி சபை இருக்க வேண்டும், சபைக்கு எப்படிப்பட்டவர்கள் போக வேண்டும், ஊழியம் செய்கிறவர்கள் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அக்கு வேறு ஆணி வேற பிரித்து ஆளுங்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பண்டிகை சம்பந்தமானது, அடுத்தது மோரல் ஒழுக்கங்கள் சம்பந்தமானது, அடுத்தது நீங்கள் சிவில் லோ, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் அதை எழுதி கொடுக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏனென்றா இந்த நியாயப்பிரமாணங்களினால யாருமே ரட்சிக்கப்படையில் மீட்கப்படையில். இங்கே கவனிங்க, நியாயப்பிரமாணத்தினால யாருமே ரட்சிக்கப்படையில் மீட்கப்படையில். அநியாயமாக மிருகங்கள் தான் செத்துக்கொண்டே இருக்குது. ஏண்டா அவன் ஏற்கனவே பாவம் செய்ய போகிறதுண்டு, ஒரு விபச்சாரம் செய்ய போகிறேன்டா, ஒரு மாட்டை ஆயத்தப்படுத்திட்டு விபச்சாரம் செய்துட்டு அதை போய் பழியிட்டுருவான். ஏற்கனவே அதுக்கான காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இது சூட்டபிள் ஆகலை, இது சக்ஸஸ் ஆகலை, மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வரையில். பரலோகம் நினைக்குது, என்னையா இப்படியா இருக்கு, யார் யார் போவது? இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார், சிலுவையிலே மரிக்கிறார். எதற்காக மரிக்கிறார் என்றால், என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக. இது உங்களால் நீங்கள் நீதிமானாக முடியாது. கடைசியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நரகத்துக்கு தான் போகணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதனால இன்னும் ஒரு நோவாவுடைய காலம் வரப்போது, இன்னும் ஒரு நோவாவுடைய காலம் வரணும். அல்லாவிட்டால் சோதம் குமர மாதிரி அழியணும். அல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தினூடாக ஆண்டவர் மக்களை அழித்து புது புது ஆளுங்களை உருவாக்க வேண்டும். இதுதான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் பார்க்குறது சரி வராது. தூங்குறீங்களா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா, கையை எல்லாரும் அசைப்போமா, கீழ்ப்படியோமா? ஓகே, வெரி குட், வெரி குட், ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிலுவை மரணத்தை கொண்டு வருகிறார். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சட்டங்கள், சடங்குகள், விருத்த சேதனம், உணவு முறைகள், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பலத்தை கை கொள்வதன் மூலமாகவே நீதிமானாக முயலுவான், அதுதான் ஒரு சரியான வே என்று சொல்லி சுயத்தில் விருத்த சேதனம், அது இது, கோப்பையை கழுவுறது, அது செய்கிறது, சாப்பிட்றதுக்கு முதல் கை கழுவுறது, அதுகளில் உன்னிப்பாக இருந்தாங்க. வழியே இருதயத்தை பார்த்தீங்கன்னா கோபம், கசப்பு, வெறுப்பு, பொறாமை இவைகளுக்குள்ளே போய்விட்டது. ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 3:24. ரோமர் 3:24.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிற்குள் மீட்டுக்கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, கிறிஸ்து வந்து என்ன செய்தார்னா, இவ்வளவு காரியத்தை உன்னால செய்ய முடியாது, அதனால நீ என்ன செய்ய, விசுவாசி, இயேசுவை விசுவாசி, நீ என்ன செய்வாய், சுகமாகுவாய், நீ விடுதலையாகுவாய் என்று இயேசு சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் அவரை விசுவாசிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுறோம். ஆனால் நியாயப்பிரமாணம், நாங்கள் அந்த ஓர்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். 10 கட்டளையில் ஒரு கட்டளை நீ கை கொள்ளாவிட்டாலும் ஹேனோட், அது வந்து நீ பாவம், நீ வந்து பாவி, நீ வந்து தண்டனைக்கு உட்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது என்ன நடக்குதுண்டா, எங்களுடைய உள்ளான வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கல்லான அந்த கற்பனை சதையான எங்களுடைய இருதயங்களே எழுதப்படுகிறது. அப்போ இப்படி எழுதப்படுகிற பொழுது நாங்கள் நீதிமானாய் மாறுகிறோம். எப்படி என்றா, உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்தவன் என்றா, அதுலேயும் டூப்ளிகேட் இருக்கு, ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் என்றா எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். இப்போ நியாயப்பிரமாண காலத்திலே அந்த மிருகத்தை எப்படி அது வெட்டுவதற்கு கொண்டு போகப்படுகிற பொழுது நாம் முடியாது, அதை மல்லு கட்டி கயிறு போட்டு அதை 4 காலை கட்டி அந்த பலிபீடத்தில் வச்சிருவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது அதை ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் சரண்டர் ஆகிறோம். காட், நம்முடைய சரீரத்தில், அதாவது நம்முடைய பாதத்தில் நான் சரண்டர் ஆகிறேன். ஏண்டா புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது ஆண்டவருடைய அந்த அன்பு எங்களை டோட்டலாக மாற்றுகிறது. அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது டோட்டலாக எங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம், சிலுவை மரணம் எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கிற பொழுது முழு உலகத்திற்காக ஆண்டவர் எங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பாவத்தை பாவம் என்று வெளிப்படுத்துவதே நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமர் சொல்லுகிறார் என்னண்டா, நியாயப்பிரமாணம் என்னண்டா, பாவம். களவு எடுப்பது பாவமா? பாவம். ஆனால் ஏற்கனவே தெரியாது அவங்களுக்கு பாவம், களவு செய்வது பாவமாண்டு. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் தெரியுது இது வந்து பாவம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது, அதாவது கிருபையை வெளிப்படுத்த, சிலுவை மரணம் என்ன நடக்குதுண்டா, ஆண்டவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னிடத்தில் வருகிற பொழுது நான் உன்னை மாற்றுகிறேன். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எனவே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா மாம்சம், அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்சமாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியையாக இருக்குது. அதே இதில் கொலை, வெறி, களியாட்டு முதலானவைகள் எல்லாமே மாம்சத்துக்குரிய. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வருகிறதுனா, கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஆவியானவரை பெறுகிற பொழுது எங்களுக்குள்ளே என்ன நடக்குதுண்டா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே நடக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது, பழைய உடன்படிக்கை என்ன நடக்குதுண்டா, அது கற்பலகையில் எழுதி கொடுக்கப்பட்டதாக இருந்தது. இங்கே பவுல் சொல்லுகிறார், எழுத்து கொள்ளுகிறது. ஒருவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராவிட்டால் கொலை செய்யப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒருவனுடைய பல்லை நீ அடித்து உடைத்தால் உன்னுடைய பல் உடைக்கப்பட வேண்டும். ஒருவனுக்கு நீ அடித்தால் உனக்கு அடிக்கப்பட வேண்டும். ஒருவனை நீ கொலை செய்தால் உன்னை கொலை செய்ய வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் வருகிற பொழுது புதிய உடன்படிக்கையிலே இயேசு தம்முடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். இங்கே நாங்கள் வருகிற பொழுது என்ன நடக்குதுன்றா, கொஞ்சம் சேஞ்ச். புதிய உடன்படிக்கையில் உள்ளவர்கள் புதிய காரியங்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க காரசாரமாக இருந்தாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை வருகிற பொழுது ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தா என்ன செய்யணும், மற்ற கன்னத்தை காட்டணும். ஒருவன் 1 மைல் தூரம் உங்களை பலவந்தப்படுத்தினால் என்ன செய்யுங்க, 2 மைல். ஒருவன் உங்களிடத்தில் ஒரு வஸ்திரத்தை கேட்டால் ஐக்கியையும் கொடுத்து விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து அந்த கிரேஸ், அந்த கிருபை, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது அது நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது அது நிஜமாக இருக்கிறது, நிஜமான ஒரு வாழ்க்கையை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். எதற்கு அடிமையாக இருந்தோம்? பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், காரியங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது நாங்கள் சுயாதீனமாக இருக்கோம். சிலுவையினாலே எங்களுக்கு என்ன செய்கிறது? மீட்பு வருகிறது. எனவே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் மாற்றி அமைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நியாயப்பிரமாணத்துக்கு எங்களை முற்றிலுமாக ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே இன்றைக்கு நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தோம்னா நாங்கள் யாருமே மிஞ்சி இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு மாம்சமான காரியங்களை வெளிப்படுத்த, சிலுவை மரணம் எங்களுக்கு அவருடைய கிருபை, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே இதைத்தான் பவுல் என்ன சொல்கிறார்? கலாத்தியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சுய பலத்தினாலே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிரேஸ், கிருபை, கிருபை, கிருபை. இறுதியாக 20வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அடுத்த கடைசி ஸ்லைட்டை நாங்கள் பார்க்கலாம். வாசிங்க. இருபதாவது வசனம். சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? 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 எனவே நாங்கள் சிலுவையிலே எங்களுடைய எல்லா காரியங்களும், சுயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? சிலுவையிலே அடைக்கிறோம். எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் சிலுவையிலே அறைந்து இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளோம். இப்போ காந்தன் அல்ல, எனக்குள் வாழுகிற கிறிஸ்துவே என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாங்கள் அதோடு நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இதை முடித்து கொள்ளலாம். இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க தானே? 20வது வசனம் அதை ஸ்க்ரீனில் போட்டுங்க. அதை நாங்கள் எல்லோரும் நாங்கள் வாசிச்சுட்டு 20வது வசனம். போடுறீங்களா? 20வது வசனம் ஸ்க்ரீனில் போடுங்க. ஓகே, ஓகே, வாசிப்போமா? 1 2 3 ஸ்டார்ட். சிலுவை, அதாவது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணோம். ஒரு 10 பேர் சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்குது. எல்லோரும் இருக்கீங்களா? தூங்குற ஆளுங்களை கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க. ஓகே, ரைட். 1 2 3 ஸ்டார்ட். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்களா? இந்த ஷடோ தெரியுதா? இந்த ஷடோ தெரியுதா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமெண்டா, நான் எங்கே போகிறேனோ அந்த ஷடோ என்ன செய்யுது? நிற்குதா? எழுப்பி நிற்குதா? ஓகே, இப்போ என்ன செய்யுது? இப்போ பார்த்தீங்கடா, இன்றைக்கு எங்களுக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்டா? நாங்கள், அதாவது கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ என்னுடைய வாழ்க்கையில், அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வாழ வேண்டும். பவுல் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய சுவிசேஷம். இன்றைக்கி நீங்கள் இதில் இருக்கிற ஆளுங்க உங்களுக்கு பல பேர் இருக்கலாம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் செத்து போயிட்டீங்கடா, நீங்கள் மறிச்சு போயிட்டீங்கடா, உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பொடி, பிணம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கே போயிடுறீங்க? உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குது? பரலோகத்து. அதுக்கு தான் பேர். இங்கேருந்து காந்தன் போயிட்டார். இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரு சரீரம் மட்டும்தான். ஆனால் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழுகிற பொழுது எங்களுடைய பேச்சு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், எங்களுடைய நடைமுறை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். எனவே இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோமோ கிறிஸ்துவும் எங்களுக்குள்ளே இருந்து செய்வார். நாங்கள் எதை செய்கிறோமோ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே துக்கப்படுகிறவராக, அல்லாவிட்டால் உங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாரோ தெரியல, நம்ம விட்டுட்டு கிளம்பிட்டாரோ தெரியல. ஏண்டா அக்கிரமங்கள் பாவங்கள் செய்து கொண்டே நாங்கள் என்ன செய்ய முடியாது? அவரோட நாங்கள் தொடர்பில் இருக்க முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். நாங்கள் எழுந்து நிற்போம் அந்த நேரத்திலும் கூட.